சூப்பரே. ஸோ ஃபைண்ட் எக்ஸைட் அல்ட்ரா. தானுங்கோ. இப்போ இந்த டிவைஸ் வந்து நம்ம ஊரில் ரூ. 1,10,10,000 அந்த மாதிரியான ரேஞ்சில் கிடைக்குது. சீல்டு யூனிட் புது டிவைஸு. ஸோ நம்ம தான் சீல் பிரித்தோம் ஆல்ரெடி. நீங்கள் இப்போ அதை தான் பார்த்துட்டு இருக்கீங்க. ஸோ இதில் ஃப்ரண்ட்டில் மேலே வந்து ஓப்போ ஏன்னு சைனீஸில் இருக்கும். எப்படியா இருந்தாலும் ஃபைண்ட் எக்ஸைட் அல்ட்ரா குளோபல் மார்க்கெட்டில் கிடையாது, வெறும் சைனாவில் மட்டும்தான். ஸோ ஓப்போ ஹேசல் பிளேட் அப்படிங்கிறத பாக்ஸில் நீங்கள் பார்க்கலாம். அப்புறம் உள்ள ஒரு மாதிரியான ஒரு பேட்டர்ன் என்கிரேவிங் மாதிரி இருக்கும். 8 போட்டு. ஆமாம். சரி, அடுத்து வந்து உள்ளே ஓப்பன் பண்ணால் நம்ம டிவைஸோட கேஸு அப்புறம் பேப்பர் ஒர்க்ஸ் இதில் இருக்கும். சூப்பர். அப்புறம் மற்றபடி வந்து ஒரு சிம் எஜெக்டிங் டூலு, அப்புறம் ஒரு நல்ல குவாலிட்டி கேபிள், A to C கேபிள், அப்புறம் எப்பயும் மாதிரி அதே பிரிக். சைனாங்கிறதுனால அந்த பட்டப்பின் தான் இருக்குது, நம்ம இந்தியன் இது இல்லை. ஸோ 100 வாட்டுக்கான அந்த பிரிக்கும் இருக்குங்க. சரி, இப்போ நம்ம விஷயத்துக்கு வருவோம். இந்த டிவைஸை பொறுத்த வரைக்கும் கண்டிப்பாக யாருக்கும் ஏமாற்றம் இருக்க போவதில்லை. எந்த அடிப்படையிலனா ஒரு ஃப்ளாக்ஷிப் ஃபோன் யூஸ் பண்ணுறதுக்காக அப்படின்னு வரும்போது ஃப்ளாட்டான டிவைஸு, நல்ல ஒய்டான டிவைஸு கௌதம் ப்ரோக்கு கண்டிப்பாக சூட் ஆகும். ஏன்னா அவர் வந்து நிறைய டைப் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லுவார். ஸோ டைப் பண்ணுறதுக்காக லைக் பண்ணுறவங்களுக்குலாம் கண்டிப்பாக இந்த ஒய்டர் பேனல் வந்து ஹெல்ப் பண்ணும். ஸோ அது ஒன்று. அடுத்து என்னன்னா, இந்த டிவைஸை கையில் எடுத்ததுமே நீங்கள் என்ன வித்தியாசத்தை நோட் பண்ணுவீங்க அப்படின்னா, ஒன்று ப்ளஸ் கீ. ஏன்னா இப்போ ரீசெண்டான விஷயம் அது. ஸோ ப்ளஸ் கீ இருக்கும். ஏன்னா இதுக்கு முன்னாடி இதுலேயும் அலர்ட் ஸ்லைட்டர் தான் இருந்தது. ஸோ இப்போ ப்ளஸ் கீ இருக்குது. அதுக்கப்புறம் இந்த பக்கம் கேமரா கண்ட்ரோல் கீ ஒன்று இருக்கும். இந்த ஷட்டர் கீ வந்து நம்ம என்ன பண்ணலாம்னா, டபுள் டைம் ப்ரெஸ் பண்ணணும்னு வையேன். டபுள் டைம் பண்ணால் கேமரா வேக் ஆகும். ஆமாம். அப்புறம் இதுலேயே வந்து ஸ்வைப் இந்த மாதிரி ஆக்ஷன்ஸ்லாம் இருக்குது. ஆனால் ஃபேக்ட் என்னென்னா, ஒரு தடவை கூட நான் அதை யூஸ் பண்ணல. வெறும் கேமரா வேக் பண்ண மட்டும் தான் யூஸ் பண்ணுவேன். மற்றபடி இது எந்த ஆணிக்கும் யூஸ் ஆகலை. என்னதான் நம்ம பல கதைகள் சொன்னாலும் கூட அந்த கரெக்டாக வந்து ப்ரிசைஸான டைமிங்கில் மேக்ரோவில் இது எக்ஸல் ஆகுது இந்த டிவைஸ் ஓரளவுக்குன்னும் போது அதெல்லாம் எடுக்கணும்னா ரொம்ப ரொம்ப பக்காவாக இருக்கணும். அந்த நேரத்தில் போட்டு இது மேலே பாப்பக்கூடாது. இதை போட்டு அழுத்திட்டு இருந்தேன்னு இப்படி ஆகிடும், ஷேக் ஆகும். அதனாலே நம்ம வந்து டிஸ்பிளேல இருக்க பட்டனை தான் கிளிக் பண்ணுவோம், அந்த ஷட்டர் பட்டன் தான் கிளிக் பண்ணுவோம். எக்ஸாக்ட்லிங்க. அதனால இது வந்து எப்படி ஆப்பிளில் தேவையில்லாத அணியும். இப்போ வேணால் கான்டெக்ட் கொடுக்கலாம். ஆப்பிளில் வந்து ஒன்றுத்துக்கும் உதவாமல் ட்ரைபாடில் வைக்கும்போது டிஸ்டர்ப் பண்ணுறதுக்குன்னே இருக்கிற அந்த சங்கி மங்கி மாதிரியே இது மங்கி சங்கிங்க. சரியா? ஆக மொத்தம் சைடில் வந்து பார்த்தீங்கன்னா பவர் பட்டன், அதுக்கு மேலே வால்யூம் ராக்கரு, ஆண்டனா கட் அவுட் இருக்கும். ஸோ மெட்டல் பில்டு செம ப்ரீமியமாக இருக்குது. ஃபியூச்சரில் இவங்க வந்து வைப்ரானியம் கூட யூஸ் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். இப்படி தானே மார்க்கெட்டிங்லாம் போயிட்டு இருக்கு. டைட்டானியம்லேருந்து அடுத்து வைப்ரானியம். டாப்பில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இது ஐஆர் பிளாஸ்டரு. அப்புறம் இந்த சைடு, அதாவது லெஃப்ட் சைடில் வந்து உங்களுக்கு ப்ளஸ் கீ, ஆண்டனா கட் அவுட்டு. பாட்டமில் வந்து ட்ரெடிஷ்னலாக இருக்கிற மாதிரி ஒரு டியூயல் சிம் ட்ரே, அப்புறம் பிரைமரி மைக்ரோஃபோனு, டைப் சி, ஸ்பீக்கர் கிரில். அப்படியே பேக்கில் வந்தீங்கன்னா தான் நமக்கு முரட்டு செட்டப்பாக இருக்கும். வாங்க சார், நான் உங்களுக்காக 450 MP எடுத்துட்டு வீட்டுக்கு ஜாலியாக போங்க அப்படின்ற மாதிரியான ஒரு கேமரா. 4மே 50யா? ஆமாம். ஓகே தானே? பயங்கரமாக இருக்கு. ஹாப்பியா? ஃப்ரண்ட்டில் அப்போ ஃப்ரண்ட்டில் 32. ஓகே. அதுதான் கோமாளி. கேமரா சென்ட்ரிக்காக தான் இந்த ஃபோனை வாங்க போகிறீங்க, கரெக்டாக? நான் ஸ்க்ரீன் ரெக்கார்டிங் போடுறேன் ஃபஸ்ட்டு. நல்லா பாரு. ஃப்ரண்ட் கேமராவுக்கு நான் போகிறேன். ஓகே. ஃப்ரண்ட் கேமராவுக்கு போயிட்டேன். 4K 60 FPS நீ கேட்டது இருக்கா? ஆனால் இப்போ நான் ஆசையாக நான் போர்ட்ரேட் வீடியோ எடுக்க போகிறேன் அப்படின்னு கிளம்புனேன்னு வை. இங்கே பார்த்தோன்னா இதான் போர்ட்ரேட் வீடியோ. ஸோ போர்ட்ரேட் வீடியோ உனக்கு வந்து பார்த்தோன்னா 1080p தான் வரும். அதான் போயிட்டு. ஆமாம். எப்படி நீங்க சாம்சங் S23 அல்ட்ரால ரியர்ல காட்டியிருக்கீங்க, கரெக்ட்டா? சாம்சங்ல S23 அல்ட்ரால ரியரும் சரி ஃப்ரண்ட்டும் சரி 4K தான் இருக்கும். ஆமா. 60 fps கிடையாதுல? 60லாம் கிடையாது. 4K போர்ட்ரேட். ஸோ அந்த மாதிரி நீங்க ரொம்ப கான்சென்ட்ரேட் பண்ணீங்கன்னா அது இதுல கிடையாதுங்க, அது ஞாபகம் வச்சுக்கோங்க. மற்றபடி வந்து இன்னும் ஒரு சில கோளாறு பண்ணியிருக்கானுங்க. இதை தான் வந்து எங்களோட கால் மாமாவும் ஃபாலோ பண்ணுறாரு. என்னன்னா இப்போ நான் 4K 60 எடுக்கிறேன்னு வைப்போம். எடுக்கிறேன்னா நான் வந்து அப்படின்னு எடுக்க ஆரம்பிக்கிறேன். ஓகே. இங்கே பேர் எங்கடா இங்கே காட்டின 0.6 போக வேண்டாம், அல்ட்ரா வைடு எங்கே போக முடியல. சரி இப்போ நான் போகிறேன் பேர் 6xக்கு அப்படின்னு சொல்லி இப்போ நான் டெலிஃபோட்டோ போயிட்டேன்னு நினைப்போம். ஆனால் அதெல்லாம் கிடையாது, மேக்ஸிமமே 6x தான். ஸோ இது வந்து 1xலேருந்து 6xக்கு ஜூம் ஆகுது. ஒரே சென்சாரில் ட்ராவல் பண்ணுது. ஆமாம். இதுவே நான் இப்போ வந்து ரெக்கார்டிங்கை நிறுத்துறேன். ரெக்கார்டிங்கை நிறுத்திட்டு இப்போ நான் வந்து 3x போயிடுறேன். இப்போ டெலிஃபோட்டோக்கு போயிடுச்சு. ஓகே. இப்போ நான் வந்து என்ன பண்ணுறேன், 4K. இப்போ பார்த்தோன்னா 6x போகும், 3x போகும், 2x போகாது. சரி விடு, இது என்னதான் 720 வருமா வராதா? வராது. அவன் அல்காரிதமே அதுதான் சார். இன்னும் எடுக்கவே இல்லைல்ல. ரெக்கார்ட் போட்டாதானா? 1x போயிட்டேன், 720ல இருக்கு. சரி, இப்போ இந்த ஃபோட்டோ மோடுக்கு வந்தோம்னா என்ன ஆகுது, உங்களுக்கு வந்து நிறைய ஃபில்டர்ஸ் இருக்கும். ஏன்னா இது ஹேசல் பிளேட் தானே, மேக்ஸிமம் இந்த டச்சப்பை தூக்கி விட்டுருங்க. இது வந்து பெரிய டார்ச்சரு, மூஞ்செல்லாம் பவுடர் போட்டுரும். ஆமாம். ஸோ அதை தவிர வந்து உங்களுக்கு வேறு ஏதாவது எக்ஸ்ட்ராவாக
ஃபோட்டோ எடுக்கும்போது தேவைன்னா அடிஷ்னல் ஆப்ஷன்ஸ். ஸோ இதெல்லாமே இந்த ஃபோட்டோ மோட். இதை தாண்டி டேப் பண்ணால் இந்த 3 ப்ரொஃபைல் வரும். ஓ ஆமாம். ஸோ இது வந்து எப்படின்னா இப்போ ஸ்டேஜில் இருக்கும்போது எடுக்கணும் அப்படின்னு நினைக்கிறேன்னா அந்த ஆர்டிஃபிஷியல் லைட்டிங்கில் நடுவில் யாரையோ எடுக்க போகிறோம் அப்படிங்கிறது. தூரத்தில் இருக்க ஃபோட்டோ எடுக்கிறது. ஆமாம். அப்புறம் இது வந்து டிஃபால்ட்டாகவே சில் அவுட். ஓகே. உனக்கு அண்டர் எக்ஸ்போஸ் பண்ணி ப்ரொஃபைல் டப்புன்னு லோட் ஆகிடும். ஸோ அண்டர் எக்ஸ்போஸ்டு ப்ரொஃபைலில் ஃபர்தர் நீ எக்ஸ்போஸ் கண்ட்ரோல் பண்ணலாம். ஆல்ரெடி அண்டர் எக்ஸ்போஸ்டு, அதில் நான் இன்னும் வந்து நெகட்டிவ் எக்ஸ்போஷர் கொண்டு போகலாம். சரியா? ஸோ அது சில் அவுட்டு. திரும்ப வந்து இப்போ சப்போஸ் அதில் போனால் ஃபயர் ஒர்க்ஸ். ஸோ இன்னும் குவிக் ஷட்டருக்காக. ஸோ இதெல்லாமே ப்ரீ ஒர்க்கு. இதெல்லாம் நல்லா இருக்குது. நல்லா பண்ணி மாதிரி கொடுத்துருக்காங்க, நம்ம ஈஸியாக ஹேண்டில் பண்ணி. ஆமாம். ஆனாலும் என்ன கொடுமைனா இந்த மாதிரியான ப்ரீசெட்ஸ் வந்து இருந்தாலும் ஷட்டர் ஸ்பீட் அப்படிங்கிறது வந்து ரொம்பவே சப்ஜெக்டிவாக இருக்குது. நான் நினச்சேன் இந்த மாதிரி இப்போ இந்த காட்டுது ஆட்டோமேட்டிக்காக. ஆமாம். இது வந்து என்னென்னா நைட் மோட் ட்ரிகர் ஆகிருக்கு. நான் நைட் மோடே வேணாண்டான்னு சொன்னாலும் இருந்தாலும் இந்த டார்க்காக தான் இருக்குது, இவன் சும்மா பெரிய இவன் போல நைட் மோட் வேணாங்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு அப்பயும் கூட அது 1 செகண்ட் வரைக்கும் ஷட்டர் இழுக்குது. போர்ட்ரேட்ஸ் செம, எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. நம்ம வந்து சாம்பிள்ஸ்லாம் கூட. ஸோ போர்ட்ரேட் சூப்பராக இருக்குங்க. நீங்கள் கண்டிப்பாக என்ஜாய் பண்ணுவீங்க. நீங்கள் எப்படி தேவையோ சூஸ் பண்ணிக்கோங்க. 6xலேயும் எடுக்கலாம், 3xலேயும் எடுக்கலாம். அதான் பெரிய அட்வான்டேஜ். 3xம் 6xம் எனக்கு ஹியூமன் போர்ட்ரேட்ஸ்க்கு நல்லாயிருக்கும். ஓகே. 6xே வந்து டெடிகேட்டடாக வரும். ஆமாம், டெடிகேட்டட். அப்போ உனக்கு கிளாரிட்டி செம்மையாக இருக்கும்ல. ஓகே. இப்போ அந்த பாட்டில் எடுத்தால் கூட எனக்கு ஈவன் நல்லாயிருக்கும். அப்புறம் இதை தாண்டி வந்து உனக்கு இவ்வளோ மோட்ஸ் இருக்குடா. ஸோ ப்ரோ வீடியோ இருக்குது, ஸ்லோ மோஷன் இருக்குது, டைம் லேப்ஸ் இருக்குது, பனோரமா, ஹைரஸ்னா எல்லா இதுலேயும் 50 MP எடுக்கலாம். அப்புறம் லாங் எக்ஸ்போஷரு, டியூவல் வியூ, அண்டர் வாட்டர் ஸ்டிக்கர், நிறைய இருக்குது, நிறைய மோட்ஸ் இருக்குது. ஸோ இதான் நார்மலாக கேமராவில் இருக்கிற ஆப்ஷன்ஸ். சரி, அவ்வளோதான் ஆப்ஷன்ஸு. ஆனால் நான் என்ன சொல்லுவேன்னா, இப்போது சப்போஸ் நீங்கள் மேக்ரோ எடுக்க போகிறீங்க அப்படின்னா மேக்ரோவில் வந்து நேச்சுரல் பிளர் ஃபுல் கிளாரிட்டி இருக்கும். ஃபுல் கிளாரிட்டி போய்ட்டுங்க கொஞ்சம் பெட்ரு. அதே சமயம் மேக்ரோ எடுக்கிறதுக்கு மினிமம் 10x அப்புறம் மேக்ஸிமம் இந்த 13.4x இந்த கேப்ல ட்ராவல் பண்ணீங்கன்னா குவாலிட்டி சூப்பராக இருக்கும். ஆனால் கொஞ்சம் ஸ்டடியாக ஹோல்ட் பண்ணணும். ஸோ இதான் வந்து கேமரா ஆப்பில் நீங்கள் பார்க்க வேண்டிய விஷயங்கள். கேமராக்கே இவ்வளோ நேரமா அப்படின்னு கேட்டால், ஏன்னா இந்த டிவைஸ் மோஸ்ட்டாக கேமராக்காக தான், அதுக்காக தான். ஆமாம். ஸோ இப்போ ஆக்சுவலாக வந்து நான் இப்போது ஓப்போவோட இப்போ இங்கே போகிறேன் ஃபைண்டு. ஸோ இப்போது டிவைஸ் வந்து இவ்வளோ நேரம் கேமரா ஆன்ல இருந்துருக்கு. ஆமாம், தொட்டு பேர் ஓய் இவ்வளோதான். இவ்வளோதான் இவன் என்ன பண்ணாலும் இவ்வளோதான். ஓ, மேக்ஸே இவ்வளோதானா? இதை தாண்டி போகிறது வெயிலில் போய் வாட்டி எடுத்தால் தான் தாண்டுவேனே தவிர மற்ற எல்லா ஃபோனும் அந்த இடத்துல தோண்டே போயிடும். ஆமாம் ஆமாம். இல்லை, இவ்வளோ நேரம் 10 நிமிஷம். அதான் ஸ்க்ரீன் ரெக்கார்டிங் 10 நிமிஷம். ஸ்க்ரீன் ரெக்கார்டிங் 10 நிமிஷம் கேமரா ஓப்பனில் இருந்தது. எல்லா மோடு கடையிலும் ட்ராவல் பண்ணியிருக்கோம். அப்படின்னாலும் இது பெரிய ஹீட்டே இல்லைங்க இது. மற்றபடி இந்த டிவைஸ் வந்து 226 கிராம்ஸ்லாம் சத்தியமாக ஃபீல் ஆகாது. செம்ம வெயிட் டிஸ்ட்ரிபியூஷன். சொன்னதுக்கப்புறம் தான் தெரியுது 226 கிராமா இது அப்படின்னு. ஸோ அது வேற லெவலு. பில்டு குவாலிட்டி சூப்பரு. இதில் ஹைலைட் என்னன்னா இந்த டிஸ்பிளேடா. சரியா? இந்த டிஸ்பிளே வந்து அற்புதமான ஒரு பேனல் தான். 1 பில்லியன் கலர்ஸ். அப்போ இருந்தே எனக்கு தெரிஞ்சு ஃபைண்ட் X2 ப்ரோன்னு ஒரு ஃபோன் வந்துச்சுடா. அதுலேயே நான் வந்து மெர்சலாயிட்டேன். அப்புறம் இவன் OnePlus, விவோ எல்லாம் 4500, 5000, 6000, 7000 எனக்கு நிட்ஸு. அவன் பார்த்தோன்னா 2500 தான். ஆனால் வெளியில் நான் எடுத்துகிட்டு போய் யூஸ் பண்ணும்போது நிறைய இடத்துல 15 அல்ட்ராவோட இந்த டிஸ்பிளே வந்து பெட்டராக ஃபீல் ஆச்சு. ஏன்னா 15 அல்ட்ரா வந்து கொஞ்சம் ஹீட் கம்மி பண்ணுறதுக்காக டிஸ்பிளே பிரைட்னஸ் குறைச்சிடும் டடால்னு. இவன் வந்து அந்த மாதிரி குறைக்கிற நிலைமை உனக்கு ஏற்பட மாட்டேங்குது இல்லை. அதனால இவன் ஜாலியாக இருக்கான். ஸோ இது ஒரு பெரிய அட்வான்டேஜாக ஃபீல் ஆச்சு. ஸோ இதில் இன்னொன்று என்னென்னா, நமக்கு கலர் ஓஎஸ் இருக்குது. ஆனால் இந்த கலர் ஓஎஸ் ஏன் இவ்வளோ ஸ்மூத்தாக இருக்குது? இந்த கலர் ஓஎஸ்ல ஏன் பிரச்சனை ரொம்ப கம்மியாக இருக்குது? இந்த டிவைஸ் ஹீட் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டி ஏன் ரொம்ப மினிமலாக இருக்குது அப்படின்னா GMS இல்லை. நாம தானே உட்காந்து பிளே ஸ்டோர்லாம் போட்டோம். டிஃபால்ட்டாவே அதெல்லாம் கிடையாதுல்ல. கூகுள் ஆப்ஸ் எல்லாத்தையும் நாங்கள் தான் இன்ஸ்டால் பண்ணோம். ஆனால் இன்ஸ்டால் பண்ண முடியுது, யூஸ் பண்ண முடியுது. அந்த பேமெண்ட் ஆப்ஸ்லாம் ஒர்க் ஆகுது. ஜிபே ஒர்க் ஆகுது. எல்லாமே ஒர்க் ஆகுது. அதெல்லாம் எல்லாமே ஒர்க் ஆகுது. ஏர்டெல் தேங்க்ஸ் ஆப் ஒர்க் ஆகுது. ஐசிஐசிஐ டைரக்ட் வேலை செய்யுது. பேங்கிங் ஆப்ஸே ஒர்க் ஆகுது. ஓகே. ஸோ மற்றபடி LPDDR 5X RAM இருக்கு. இது 16/512 12/26 இருக்கு போல என்ட்ரி லெவல். சரியா? அப்புறம் இது UFS 4.1 UFS 4.1 போக்கோ F7லேயே இருக்குது. அப்புறம் என்னது சரியா? அதனால எல்லாத்துலேயுமே இருக்குது. அப்புறம் இந்த சென்சாரை பொறுத்த வரைக்கும் 1 inch டைப் சென்சார், பிரைமரி சென்சார். அதனால நல்ல லைட் வந்து கேப்சர் பண்ணுது. அடுத்த வருஷம் எல்லாருமே மாறுறாங்க போல. இவனும் வந்து என்னன்னா ஏதோ புது சோனி சென்சார் போகிறான் போல X9 அல்ட்ராக்கு. அதில் வந்து 1/1.1 இன்ச்சுக்கு போயிடுறாங்க போல இருக்கு. ஸோ அது ஒன்று. அதே தான் விவோவும் யூஸ் பண்ண போகிறான். ஸோ இந்த இவனுக்கு ஃபுல்லாகவே அதான் யூஸ் பண்ண போகிறாங்க போல. அடுத்த வருஷமும் ஷாமில மட்டும்தான் ஆம்னி விஷன்ல 1 inch சென்சார் யூஸ் பண்றதா கேள்விப்பட்டேன். புது சென்சார் ஏதோ வித்தியாசமா யூஸ் பண்ண போறாங்க. அந்த 16 அல்ட்ராவோட சென்சார் வேற எதுவும் இல்ல. அதுதான் வந்து ஹுவாவேயோட பியூர் ஐட் அல்ட்ரால இருக்கு போல. ஸோ அங்க இருந்து வருது. ஸோ இவங்க அதில் இன்ஸ்பயர் ஆகி அந்த மாதிரி வேற எதுவும் இல்லாட்டி ஆம்னி விஷனா வேற யார்கிட்டயுங்க யாரோ ஒரு ப்ரொவைடர். ஐபோன் பேபிள்ல கூட சாம்சங் கிட்ட போய் சென்சார் கேட்கறதாக பார்த்தேன். சாம்சங் சென்சாரும் நல்லா தான் இருக்கு. ஸோ அது ஒன்றா. அடுத்து வந்து 3x பெரிஸ்கோப் இருக்கு இல்லையா? அதுல வந்து உனக்கு 10 cm மேக்ரோ எடுக்க முடியும். ஓகே. ஸோ அது வந்து 1/1.56 inch. அதுவும் நல்ல சென்சார் தான். ஸோ இதுல 35 cm அப்போ வந்து மேக்ரோ எடுக்கலாம் அப்படின்னு சொல்லி போட்டிருக்கு. க்ளோஸ் ஃபோக்கஸ். அப்புறம் வந்து அல்ட்ரா வைடு. அது வந்து 1/1 இது 2.75. இது வந்து பொதுவாக ரொம்ப 50 மெகாபிக்சல் தேவையா?
ஸோ இல்லை டால்பி விஷன் இந்த மாதிரியான விஷயங்களும் இருக்குது. ஃப்ரண்ட் கேமரா வந்து ஆவரேஜாக பர்ஃபார்ம் பண்ணுது, ரொம்ப சூப்பர்லாம் சொல்ல முடியல. வீடியோலையும் ஆவரேஜாக பர்ஃபார்ம் பண்ணுது, ஃபோட்டோஸ்லையும் ஓகே அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. இவெல்லாம் நல்லா பேசிட்டு ஃப்ரண்ட் கேமரா கொண்டு பெருசாக இல்லவே இல்லை. அது வந்து இருக்குது, அது ஒரு வரணும். இதே தான் ஷாமி 15 அல்ட்ராலையும். ரெனோ சூப்பரா இருக்கு, சிவி சூப்பரா இருக்கு. அந்த மாதிரி இல்ல ஏன் அந்த அல்காரிதம்ல இதுல யூஸ் பண்ண மாட்டாங்க? மேபி அதை புஷ் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காகவே அதுல மட்டும் ஒர்க் பண்றாங்க போல அந்த மாதிரி டிவைஸ்ல. அப்புறம் மற்றபடி இது அல்ட்ராசானிக் ஃபிங்கர் பிரிண்ட், அது அசால்ட், ஏன்னா இங்கே தானே இருக்கும் பிளேஸ்மெண்ட். ஸோ அது அல்ட்ராசானிக் செம ஃபாஸ்ட், அது வந்து ஒரு பெரிய ப்ளஸ். அப்புறம் ஸ்பீக்கர்ஸ் செம்மையா இருக்கு, ஐஆர் பிளாஸ்டர் சூப்பரா இருக்கு, ஹாப்டிக் ஃபீட்பேக் சொல்ல வேணாம், செம்ம ஷார்ப்பா இருக்கு. ஐஆர் பிளாஸ்டர் இப்போ இந்தியாவில் இருக்க டிவைஸ்க்குலாம் அதெல்லாம் ஒர்க் ஆகும். அது என்ன ஹார்ட்வேர் சிக்னல் தானே, அதனால ஒர்க் ஆகும். அதெல்லாம் ஸோ அதெல்லாம் பக்கா. அப்புறம் கால் ரெக்கார்டிங் சப்போர்ட் நேட்டிவாகவே இருக்கு. ஸோ எல்லாமே வந்து எப்படியும் ஓன் டைலராக இருக்கும், எல்லாமே கன்னு மாதிரி. அப்புறம் ப்ரீனோ அப்படின்னு சொல்லி இவங்களோட இது ஏஐ இருக்கு, அது குறுக்க நடுக்கு பறந்துகிட்டு இருக்கும் அங்கேயும், கூகுள் ஏஐ மாதிரி. அந்த மாதிரி இதோட ஓன் இது. 5Gலாம் அல்டிமேட்டாக இருக்காச்சு, எந்த பிரச்சனையும் இல்லை. அன்லிமிடெட் 5G, டவுன்லோட் ஸ்பீடு, அப்லோட் ஸ்பீடு செம ஃபாஸ்ட்டு, அதெல்லாம் எந்த ப்ராப்ளமும் இல்லை. சொல்லப்போனால் நடுவில் வினோத்துக்குலாம் 1.8 GB ஒரு ஃபைல்லாம் அப்லோட் பண்ணேன் சில ஆள்னு. இந்த ரோடு எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு வீடியோ கூட போட்டுருந்தேன். அதெல்லாம் அசால்ட்டாக டெலிகிராமில் அப்லோட் பண்ண சல்லுன்னு அப்லோட் ஆயிடுச்சு. ஸோ அதெல்லாம் அசால்ட்டு. நெட்ஒர்க்கில் எந்த பிரச்சனையும் இல்லைங்க, ஒரு ப்ராப்ளமும் நீங்கள் ஃபேஸ் பண்ண மாட்டீங்க. 5G டேட்டா டிஸ்கனெக்ட் ஆயிடுச்சு, நான் திரும்ப ஏரோப்ளைன் மோட் போடணும், அந்த மாதிரியான பிரச்சனை. ஏன்னா இந்த சைனா டிவைஸ் பேண்ட் வித்லாம் இருக்குமா அந்த பஞ்சாயத்துல இல்லை, ஏன்னா 8L8 தான் உள்ள இருக்கு அப்படின்னும் போது எல்லா சப்போர்ட் அதெல்லாம் பிரச்சனையே இல்லாமல் இருக்காச்சு, எந்த ப்ராப்ளமும் இல்லை. சரியா? ஆமாம். ஸோ அதெல்லாமே பக்கா. மற்றபடி 6100 mAh பேட்டரி இருக்கு. பேட்டரி லைஃப்லையும் எனக்கு எந்த குறையும் வரல. எனக்கு எப்பயுமே 6 hours கிட்ட ஈஸியாக SOT வந்துடும், என்ன மிக்ஸ் பண்ணி யூஸ் பண்ணாலும். இதுவே கேமரா வந்து நான் ஒரு நாள் ரொம்ப இன்டென்ஸாக யூஸ் பண்ணேன். அந்த ஒரு 550 ஃபோட்டோ எடுத்தேன் ஒரு தொடர்ந்து ஒரு 3 hours கிட்ட யூஸ் பண்ணும்போது. 550 ஃபோட்டோ வீடியோஸ். ஆமாம், அந்த 3 ஹவர்ஸில் வந்து என்னாச்சுன்னா வாழ்நாளே நான் 550 தான் எடுத்துப்பேன். இது அது அந்த மாதிரி எடுக்கும்போது 3 ஹவர்ஸில் வந்து 3 hours கிட்ட கன்டினியூஸாக யூஸ் பண்ணும்போது 88ல் இருந்தது வந்து 50% ட்ரெயின் ஆயிடுச்சு. ஸோ 38 ஆயிடுச்சு. அவ்வளோதான் குறைஞ்சிருக்கா? ஆமாம் ஆமாம், அவ்வளோதான். அது வந்து அது காரணம் தெர்மல்ஸ். ஓகே ஓகே, அதுதான் ரீசன். ஏன்னா இதே மாதிரியான ஒரு சுச்சுவேஷனில் நான் X200 Pro யூஸ் பண்ணியிருக்கேன், இதே மாதிரியான ஒரு சுச்சுவேஷனில் Xiaomi 15 Ultra யூஸ் பண்ணியிருக்கேன். அதெல்லாம் என்ன ஒன்று இன்னும் கொஞ்சம் அதிகமாக ட்ரெயின் ஆகும். ஆமாம், ஏன்னா ஹீட் ஆகிடுவாங்க, அதனால அதிகமாக ட்ரெயின் ஆகும். அது தெர்மலாம் கொஞ்சம் ஹெவியாக இருந்துச்சா இல்லை இப்போ இதோட கொஞ்சம் ஒரு இதை இன்ட்டு 2 போட்டுக்க, அவ்வளோதான். அப்போ கூட நீ என்ன சொல்லுவேன்னா, அண்ணா ஹீட்டே ஆக மாட்டேங்குது அப்படி தான் உனக்கு தோணும். ஏன்னா மற்ற ஃபோனில் கொதிக்கும். கை காசு கூட போட்டு சைனா டிவைஸ் ஒன்று வாங்கிடலாம் போல இருக்கு. ஆமாடா, இருக்கு. உனக்குலாம் நிஜமா இது சூப்பரா இருக்கும். ஏன்னா நீ சொல்லுறது வந்து எடிட் பண்றதுக்கு, ஹாட்ஸ்பாட் போடுறதுக்கு அசால்ட் பண்ண இது அசரவே அசராது. அது மட்டும் இல்லடா, திரும்ப சார்ஜ் போட்டா ஒரு பிடி சார்ஜர் இருந்தா எடுத்து போட்டாலும் சல்லுன்னு ஏறிடுது. ஒரு 55 வாட் 45 வாட் ஏதாவது பிடி எடுத்து மாட்டினாலும் ஃபாஸ்ட் ஆகிடும். 100 வாட் சப்போர்ட்ல 100 வாட் இருக்கிறது வந்து இவங்களோட சூப்பர் ஊக்குனே வச்சுக்க. நான் வேற ஏதாவது பிடி சார்ஜர் எடுத்து போட்டாலும் ஏறிடுது. அப்ப என்ன இது கம்பேட்டபிலிட்டி இஷ்யூ இல்லையே. இப்போ குவால்காமோட குவிக் சார்ஜ் எடுத்து மாட்டினா கூட ஒரு 18 வாட் 25 வாட்னு ஏறிடும். என்ன சார்ஜரை மாட்டினாலும் ஏறுது, வேகமா ஏறுது, அதால் முடிஞ்ச அளவுக்கு. அப்ப என்ன ஆயிடுது, இதெல்லாமே கம்ஃபர்டபுளா இருக்கு எனக்கு. இதுல வந்து 50 வாட் வயர்லெஸ் சார்ஜிங் இருக்கு. யார் யூஸ் பண்ண போறேன்? நான் யூஸ் பண்ண போறது இல்லை, இருந்தாலும் இருக்கு. ஸோ இந்த மாதிரி நிறைய ரிவர்ஸ் வயர்லெஸ் சார்ஜிங் இருக்கு, அப்புறம் ரிவர்ஸ் வைடு சார்ஜிங் சப்போர்ட் இருக்கும். ஸோ இது எல்லாமே வந்து இந்த டிவைஸ்ல இருக்கு. சரி, இப்போ நான் வந்து மெயினான விஷயத்துக்குள்ள வரேன். ரேண்டமா பர்ஃபார்மன்ஸ்ல ப்ராப்ளம் இருந்ததா, த்ராட்லிங் இஷ்யூ இருந்ததா? ஜீரோ, ஒன்றும் கிடையாது. ஆல்ரெடி நான் சொல்லிட்டேன், எந்த பிரச்சனையும் இல்லை. கலர் வைஸ் எப்படி இருந்தது? அல்ட்டியா இருந்தது. என்ன நிறைய இடத்துல சைனீஸ் ஃபீச்சர்ஸ் இருக்கும். இப்போ எக்ஸாம்பிளுக்கு சொன்னா, இதுல எங்க பார்த்தாலும் ஆப்ஷன்ஸ் எல்லாம் சைனீஸா பார்ப்போம். வார்த்தைகளே சைனீஸா இருக்கும்போது நமக்கு என்னடா இதுன்னே தெரியாது. ஒரு சில அடிஷனல் ஃபீச்சர்ஸ்லாம் ட்ரை பண்ணும்போது சைனீஸா வந்து நிற்கும். அது மட்டும் தான் லைட்டா நமக்கு இதுவா இருக்குமே தவிர மற்றபடி எங்கேயும். அப்போ நீங்கள் வேற ஏதாவது ஃபோனை பக்கத்தில் வச்சுட்டு கூகுள் லென்ஸில் போட்டு பார்த்துக்கோங்க. ஆமாம். ஸோ அதான் ஆக மொத்தம் வந்து ஒரு நல்ல டிவைஸ் தான். இந்த டிவைஸ்ல வந்து குறை சொல்லணும் அப்படின்னா அதுக்கும் ஒரு சில பாயிண்ட்ஸ் நம்ம சொல்லலாம். எக்ஸாம்பிளுக்கு சொன்னா கண்டிப்பா ஃப்ரண்ட் கேமரா, அதுல வந்து எந்த விதமான செகண்ட் தாட்டும் இருக்காது. சொன்ன பத்தியா ஸ்லைட்டா டிலேயும் இருக்கும். எப்படின்னா நோட்டிபிகேஷன் டிலே. இப்போ உனக்கு வாட்ஸ்அப்ல யாராவது கால் பண்றாங்க அப்படின்னா நம்ம இந்தியன் டிவைசஸ் எது கடந்தாலும், ஓப்போதே கடந்தாலும் டக்குன்னு அதுல கால் அடிக்கும். இதுல பார்த்தா அதெல்லாம் கால் அடிச்சு கொஞ்சம் முடிஞ்சிடும்னு வச்சுக்க. நான் அட்டன் பண்ணாமே இருந்தேன்னு, இதுல அப்படி ஒரு கால் வந்ததே தெரியாது. நான் ஆப் ஓபன் பண்ணும்போது உள்ள வரும், கால் வந்துச்சு தெரியுமா அப்படின்னு. சரியா? அப்போ என்ன, வாட்ஸ்அப்போட ஆடியோ வீடியோ கால் மிஸ் ஆயிடும். ஆமா, சரியா? ஏன்னா ஒரு சிலருக்கு மீட்டிங்கே வந்து வாட்ஸ்அப்ல அசைன் பண்ணுவாங்க. நான் ரொம்ப பிஸி, என்னெல்லாம் நீங்க வந்து தொடர்பு கொள்ள முடியாது, மாட்டிக்கினார் ஒருத்தர் ஆயிடும். ஆமா. ஸோ அந்த பிரச்சனை இருக்கும். அடுத்து வந்து நார்மலா இந்த யூடியூப் இந்த மாதிரி கூகுள் ஆப்ஸ் இது எது யூஸ் பண்ணாலுமே ஒரு சின்ன டிலே அதில் எப்பயுமே ஃபீல் ஆகும். டிலேனா அந்த யூஐ லேகா? யூஐ லேக் இல்லடா, இந்த நோட்டிபிகேஷன் டிலே அதுலயும். பிளஸ் அதே சமயம் திடீர்னு பார்த்தா லேட்டன்சி இஷ்யூ. திடீர்னு பார்த்தா யூடியூப்ல என்ன பார்த்தா என்ன அது அவன் பேசி முடிக்கிறான், அப்போ என்ன கேட்குது, திரும்ப ஆப்பை க்ளோஸ் பண்ணி கில் பண்ணிட்டு திரும்ப ஓப்பன் பண்ணால் கொஞ்சம் நல்லா இருக்கும்.
ஓ அந்த ஆப் வந்து நேட்டிவா இல்லாதனால ஒரு சில தெரியல என்னமோ அந்த மாதிரி ஒரு சில பிரச்சனைகள் லேட்டன்சி ஆடியோ லேட்டன்சி ப்ளூடூத்ல ஓகே அது நீ ஃபீல் பண்ணுவ. அதோட ஃப்ரேம் டிராப்னு நினைச்சிட்டேன். அதெல்லாம் இருக்க வாய்ப்பு கிடையாது. இங்க கூட என்ன போட்டு வச்சிருக்கேன் பாரு, ரேர்லி ஹீட்ஸ் அப் ஃபார் கூகுள் ஆப்ஸ். ஓகே ஸோ ஆக மொத்தம் பிரச்சனைன்னு பார்த்தா இதெல்லாம் தான் சீரியஸா பிரச்சனை. நமக்குமே கூகுள் ஆப்ஸ் தான் பிரச்சனையா இருக்கு. சரியா? மற்றபடி இவ்வளவு நேரமா இது வந்து எந்த தான் பிரச்சனையா? ஆமா வேற மீதி வந்து கேமரா டீப்பா கேமரா உள்ள போகும்போது சொல்லுவேன். ஓகே ஓகே இல்ல ஹாப்டிக் அதெல்லாம் எல்லாம் நல்லா இருக்கு. ஹாப்டிக் நல்லா இருக்கு, கால் ரெக்கார்டிங் ஃபீச்சர் இருக்கு, இந்த ப்ளஸ் கீ ஆப்ஷன் இருக்கு. ஸோ நீங்க என்னெல்லாம் யூஸ் பண்ணுமோ அது எல்லாமே உங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லாம அசால்ட்டா இருக்கும். இதுல என்ன சைனீஸா இருக்கும். ஓகே மேசிவா இருக்கு, எந்த பிரச்சனையும் இல்லை, நல்ல டிவைஸ். இருந்தாலும் நான் வந்து இப்போ கேமரா ஸ்பெசிஃபிக்கா உங்களுக்கு திரும்ப ஒரு சில டீடைல்டு ஃபேக்டர்ஸை சொல்ல போறேன். அது வந்து தனியா ஒரு வீடியோ வரும். எப்படியும் நம்ம ஆளு இதே வந்து ஓரளவுக்கு அப்படி இப்படி கட்டிங் போட்டு மேட்ச் பண்ணிடுவான். ஸோ அடுத்து நம்ம கேமரா வீடியோவில் சந்திப்போம். எஸ் ஓகே அது வரைக்கும் சிவபரணி. தேங்க்ஸ் ஃபார் கௌதம் ப்ரோ. பரட்டா